Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல silk threadல எப்படி ஸ்டிட்ச் பண்றது அப்படினு காமிக்கிறேன். போன கிளாஸ்ல ஜரியில எப்படி நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டு பிராக்டீஸ் பண்றது அப்படினு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாம் பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு silk thread தெரியுதுங்களா? இந்த மேலே கவரை பிரிச்சிட்டு நம்ம தூக்கி போட்றக்கூடாது. சரிங்களா? இங்கே ஷேட் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஷேட் நம்பர் ஒருவேளை நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நூல் கண்டு தீந்துருச்சு அப்படின்னா இந்த ஷேட் நம்பர் கொடுத்தோம்னா தான் ஷேட் நம்பர் கொண்டுட்டு போய் நம்ம த்ரெட் வாங்குகிற கடையில் கேட்டோம்னா கரெக்டான ஷேட் கிடைக்கும். இந்த கலரை மட்டும் கொண்டுட்டு போய் வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஷேடு கூடுதலாகவும் குறைவாகவும் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பேப்பரை மேலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு தூக்கி போடாமல் நம்ம இப்படி சுற்றி இதுக்குள்ளே வச்சுக்கிறது சேஃப். சரிங்களா? அடுத்தது இது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வச்சிட்டோம்னா நூலில் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு இந்த மாதிரி கடைசியாக முடிச்சுட்டு கடைசியாக குட்டியாக செல்லோ டேப் கட் பண்ணி ஒட்டி வச்சுருங்க. தெரியுதுங்களா? கடைசியாக செல்லோ டேப் கட் போட்டு ஒட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நூலில் பிரிஞ்சுக்கிட்டு வராது. அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் போடும்போது சிங்கிளாக வந்துட்டு சிங்கிள் நூலில் நம்ம போட மாட்டோம். இந்த மாதிரி 2 நூல்கண்டு வேணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நூல்கண்டு வாங்கிட்டு இன்னொன்று பாபின் வாங்கி பாபினில் சுற்றிக்கலாம். மிஷின் இருக்கிறவங்க பாபினில் மெஷின் யூஸ் பண்ணி சுற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றவங்க பாபின் வாங்கிட்டு வந்து கையிலேயே சுற்றிக்கலாம். 2 நூல்கண்டு 2 த்ரெட்டு நம்மளுக்கு வேணும் நம்ம ஒர்க் பண்ணுறக்கு. இப்போ வாங்க எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு இதை பிரிச்சுட்டு அதே மாதிரி ஜரியில் சொன்ன மாதிரியே நீங்கள் பல்ஜியாக எண்டில் 2 நாட் போட்டுக்கணும். எண்டில் பல்ஜியாக நாட் போட்டுக்கணும். கலந்து வராத மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இவ்வளோதான் போடணும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக கவுண்ட் எதுவும் கிடையாது. போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறத கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா ஸ்டிச்சில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இதை வந்துட்டு கீழே இந்த 2 நூல்கண்டையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அக்கட்டால் போகாது, உருண்டு ஓடாது, நம்மளுக்கு வந்துட்டு த்ரெட்டு வேஸ்ட்டும் ஆகாது. உங்களுக்கு சொன்ன மாதிரியே அந்த 3 விரல்லையும் உங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? த்ரெட்டை ஹோல்ட் பண்ணுறது இப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு அடியில் லெஃப்ட் ஹேண்டை கொண்டு போய் த்ரெட்டுக்கு அடியில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்துட்டு நான் இந்த டைரெக்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த டைரெக்ஷனில் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு நூலை சுற்றி விட்டு மேலே எடுத்துட்டோம். ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக். ஏன்னா நம்ம இந்த பக்கம் தானே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம். நம்மளோட லைன்ஸ் இந்த பக்கம் தானே இருக்குது. அதனால் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 2 நூலும் வரணுங்க. 2 த்ரெட் இருக்கா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி 2 த்ரெட்டு வரணும். ஒரு த்ரெட்டு மட்டும் எடுக்கக்கூடாது. ஒரு த்ரெட்டை வச்சு எப்போவுமே சில்க் த்ரெட்டில் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் ஸ்டிச்சஸ் போடுறக்கு. இந்த மாதிரி ஒரு பஞ்சு கீழே வந்துட்டு நம்ம த்ரெட்டை சுற்றி விடுறோம். அடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு ட்விஸ்ட், ஒரு பஞ்சு, இந்த ஸ்டேஜில் ஒரு ட்விஸ்ட். சரிங்களா? ஜரியில் வந்துருச்சு அப்படின்றவங்க சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஜரிவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரியில் 100% வந்துருச்சு அப்படின்னா சில்க் த்ரெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சில்க் த்ரெட்டில் ஒரு 50%ஆவது நம்மளால் அவுட்புட் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? எந்தளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஒரு பஞ்ச், ஒரு சுத்து, ஒரு ட்விஸ்ட், 2 நூலும் மேலே வரணுங்க. ஒரு பஞ்ச், நூலை கீழே சுற்றுறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு ட்விஸ்ட், ஒரு பஞ்ச், நூலை கீழே சுற்றுறோம். இந்த ஸ்டேஜில் ஒரு ட்விஸ்ட்,
நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? வரலன்னு விட்டுறாதீங்க, வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேமராவில் உங்களுக்கு தெரியுதுங்களா? எல்லாம் தள்ளி பிடிச்சி பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? என்ன போடுறது எப்படின்னு சொல்லி தட்டுறீங்களா? போன கிளாஸில் சொல்லி தந்திருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். லூப்பை எடுத்துட்டு ஃபஸ்ட் லூப் இது, அதுக்கு பக்கத்துலேயே செகண்ட் லூப் எடுத்துகிட்டு செகண்ட் லூப்புக்குள்ளேருந்து இந்த ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி இழுக்கணும், லாக். சரிங்களா? வாங்க இன்னொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ கீழேருந்து மேலே போவோம். ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு எந்த டைரெக்ஷனில் நம்ம போகணுமோ அந்த டைரெக்ஷனில் தான் இந்த ஹூக் பார்ட் பார்த்து இருக்கணும். அந்த டைரெக்ஷனை பார்த்து ஹூக் பார்ட் இருக்கணும். ஒரு பஞ்ச், நீடில் ஒரு நூலை சுற்றி விட்டு ஒரு ட்விஸ்ட். பாருங்கள், ஒரு நூல் தான் வந்துருக்குது, 2 நூல் வரல. வந்துடுச்சிங்களா? அப்போ 2 நூல் வந்துடுச்சா? இந்த மாதிரி தான் ஒரு நூல் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்டிச்சை பிரிச்சுட்டு மறுபடியும் போடுங்க. 2 நூலாக எடுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா ஸ்டிச் போடுறது எப்படி போடுறேன்னு? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லாக் வேணும், எண்டு நாட் போடணும் அப்படின்னா இந்த லூப்பை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே செகண்டாக எடுத்துட்டு செகண்ட் லூப்புக்குள்ளேருந்து போய் இந்த ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி இழுக்கணும். சரிங்களா? இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த அட்டை தான் என்கிட்ட பக்கத்தில் இருக்குங்க. இதில் வரைஞ்சி காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி ஆங்கிள் பாக்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆங்கிள் பாக்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த ஆங்கிள் பாக்ஸ் ஒரு 3லேருந்து ஒரு 5 போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் இந்த மாதிரி போடுங்க. ஓகேங்களா? நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸ்கொயரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு நான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திலகம் ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷார்ப் எஜ்ஜுக்காக இந்த மாதிரி திலகம் ஷேப். ஓகேங்களா? இந்த ஷார்ப் எஜ்ஜுக்காக திலகம் ஷேப். இப்போ வாங்க ஒரே ஒரு ஆங்கிள் பாக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைகிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வாங்க இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த பக்கமாக போக போகிறோம். அதனால் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக். ஓகேங்களா? ரொம்ப பெரிய பெரிய செயினாக போட வேண்டாம். நம்ம இப்போ செயின் ஸ்டிச் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த மாதிரி அளவான செயினாக போடுங்க. ரொம்ப குட்டியும் இல்லாமல் பெருசு இல்லாமல் போடுங்க. இந்த இடத்துல வந்துட்டாங்களா? இப்போ வந்துட்டு இந்த பக்கமாக நம்ம வந்துட்டு ஸ்டிச் போடணும். அப்போ நம்ம எந்த பக்கம் லாக் வைக்கணும்? இந்த பக்கமாக லாக் வச்சோம்னா அந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இருங்க ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷார்ப் எட்ஜ் கிடைக்குதுங்களா? இந்த ஷார்ப் எட்ஜுக்காக தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆங்கிள் பாக்ஸ் போட சொல்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது சில்க் த்ரெட் வந்துட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அப்புறம் என்ன அந்த
ஓகேங்களா? மேலே பிசுறு தட்டும், பிசுறு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டேன் பாருங்கள். அதை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ எங்கள் ஆப்போசிட்டில் உங்களுக்கு எப்படி லாக் வைக்கணும், இந்த பக்கமாக லாக் வைக்கணும். இப்போது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டோம். இங்கே திரும்பி போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? கிளாத்தை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு சுருக்கு வராது. எண்டு நாட் எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடணுமா. ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா, அந்த செயினோட சென்டரில் போயிட்டு எண்டு நாட் போடணும். அதுக்குள்ளேருந்தே மறுபடியும் செகண்ட் லூப் எடுத்துட்டு செகண்ட் லூப்புக்குள்ளேருந்து ஃபஸ்ட் லூப் இழுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லாக் ஆயிடும். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி இங்கே போட்டு காமிச்சேன் இல்லைங்களா, இது 3 போட்டிருக்கேன், நீங்கள் 5 கூட போடுங்க. இதே மாதிரி ஸ்பைரல், இதே மாதிரி திலகம் ஷேப்பு. இப்போது திலகம் ஷேப் நான் உங்களுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஷார்ப் எட்ஜுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி திலகம் ஷேப் ஒன்று நம்ம ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணுறேன். குட்டியாக தான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பெருசாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துலேருந்து எடுக்கிறேன். பேக்கில் ஸ்டிச் போட்டுட்டு ரொம்ப பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக வேண்டாம், மீடியமான ஸ்டிச்சஸாக போடுங்க. இப்போது இந்த பக்கமாக நம்ம டர்ன் பண்ணணும். அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு நம்ம டர்ன் பண்ணோன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் போட்டிருக்கிறது பாருங்கள், எப்படி உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியுதா? அப்படியே மாதிரியே அந்த செயினுக்கு இடையில கொண்டு போய் முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு செயினுக்கு கேப்பில் கொண்டு போய் முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு போட்ட செயினை ஃபஸ்ட் லூப் அண்ட் செகண்ட் லூப் ஃபஸ்ட் செயின் இழுத்தரணும். இப்படி மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு த்ரெட்டை நீடில் அடியில் விட்டு இழுத்து இப்படி பிடிச்சி உள்ளே இழுத்துக்கோங்க. இந்த ஷார்ப் எட்ஜ் எப்படி கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கொயரில் பாக்ஸு, இந்த மாதிரி ஸ்பைரல், இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதுக்கான ரிப்ளை வீடியோ கொடுக்குறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கிளாஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை பாய்.